கேசுபாய் பட்டேல், எடியூரப்பா, மராண்டி, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன அத்தனை பேருமே உமா பாரதி அவர்கள் உட்பட மறுபடியும் பிஜேபிக்கு தான் வந்தாங்க. ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸா அண்ணாமலை கொண்டு வந்த விஷயங்கள் இனியும் தொடர்ந்து இருந்தா அந்த சூழல் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? தன்மை, அவருடைய அக்ரஷன் இதெல்லாம் பார்த்தா அவர் தலைவராகலாம். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மாநில தலைமை சொல்லிச்சு. எங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியாது. ஒரு தனி மனிதரால் அதுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு தனி மனிதரால் வெற்றி பெற முடியுமா என்றால் வெற்றி பெறலாம். அது எங்களுக்கு தோல்வி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்கல, அதனால ஒரு தலைமை மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படும். உறுதியாக இல்லை. இப்ப அண்ணாமலை அவர்களோட கட்சியும் வந்தா ஒரு 5 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்கள்லயும் இருக்கிறதுக்கு இருக்கு. 5 இல்ல 50 முனை போட்டியாக இருந்தா பாஜகவோட வளர்ச்சிக்கு இது இன்னும் பின்னடைவா இருக்குமா? பாஜகவோட விஷயத்தையே இவர் ஃபாலோ பண்றாரு, இன்னொரு பாஜகவை இவர் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. பாஜக மாதிரி எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குறது அப்படி ஒரு 15 நாட்களுக்குள் நாங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரையில் அது சரியில்லை. அது குதிரை பேரம் தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. டாஸ்மாக் கடைகளை மூட போகிறோம்னு சொன்னாங்க. நேற்று கம்ப்ளீட்டா மூடிட்டதா சொல்லியிருக்காங்க. 717 கடைகளும் மூடலையே. 10 ரூபாய் பாட்டிலுக்கு நிறுத்திட்டாங்களா? இப்போ 20 ரூபாய் வாங்குறாங்க. வாங்குறதுக்கான காரணத்தையும் இப்போ எக்ஸ்பிளைன். அந்த கதையெல்லாம் வேணாம். இல்ல Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முருகானந்தன் சொல்லுங்க. சார், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் பாஜகவிலிருந்து வெளியேறி தன்னுடைய புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. சில காரணங்களையும் முன் வச்சிருக்காரு. கடந்த ஒரு 18 மாதங்களா கட்சி தலைமையோட ஒரு முரண்பாடு இருந்தது, என்னுடைய கருத்துக்களை அவங்க செவி கொடுத்து கேட்கல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு. இவருடைய அந்த புதிய முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க சார்? என்ன சிக்கல்கள் இருந்தது கட்சியில? சிக்கல்கள் என்ன இருந்ததுன்னு அவர் தான் கேட்கணும். நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? அவர் என்ன சிக்கல்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறார். அதனால குறிப்பிட்டு இந்த பிரச்சனை அப்படின்றத அவர் சொல்லலை. அப்படின்ற பொழுது நான் அதை பற்றி பேசுவதற்கு நான் ஆள் இல்லை. ஏன்னு சொன்னால் அவருக்கு ஏதோ சிக்கல்னா அவர் தான் என்னென்னு சொல்லியிருக்கணும். நமக்கு தெரியாது. ஆனால் கடந்த 6 வருடங்களாக மிக சிறப்பான முறையில் பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய பங்களிப்பு இருந்தது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய இயக்கம், இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். அப்படின்றத இப்போ அவர் முடிவு எடுத்திருக்கிறார். தனியாக ஒரு இயக்கம் காண வேண்டும் என்றால் அது அவருடைய விருப்பம். இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஆனால் அவர் எடுத்திருக்கிற முடிவு அவருக்கு நல்ல பலன்களை, நல்ல விஷயங்களை தரட்டும் என்று தான் நாம் வாழ்த்தி தான் அனுப்பியிருக்கிறோம். ஓகே. அதே போல கடந்த 18 மாதங்களா ஒரு மனவேதனையில இருந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்றாரு. கடந்த திமுக ஆட்சியில நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிமுக எந்த அளவுக்கு திமுக உறுதியை எதிர்த்தாங்களோ அதை விட பல இடங்கள்ல செய்தியாளர் சந்திப்பா இருக்கட்டும், திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள்ல அண்ணாமலை அவர்கள் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். சோ இப்படி ஒரு தலைமையை பாஜக மிஸ் பண்ணிருச்சா? அவர் சொன்ன விஷயங்களுக்கு செவி கொடுத்து கேட்காம எந்த ஒரு நபருடைய உழைப்பையும் அவர்களுடைய பங்களிப்பையும் எந்த ஒரு கட்சியுமே தவறவிடும் அல்லது தவறவிட வேண்டும் என்று விரும்பாது. அதுபோலத்தான் திரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு தான் நினைக்கும் பாதையில் ஒரு கட்சி செல்ல வேண்டும் என்று யாராலுமே நினைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கட்சி என்பது பல தரப்பட்ட மனிதர்களை, பலவிதமான எண்ணங்களை கொண்டவர்கள். ஒரு கொள்கை கூட ஒருவரால் உருவாக்கப்பட முடியாது. கொள்கை என்பது கூட பல நபர்களால் சேர்ந்து, பல எண்ணங்களால் சேர்ந்து உருவாக்கப்படுவது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சி தான் விரும்பியபடி செயல்பட வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால், நான் உட்பட,
அது அவ்வளவு சரியாக வருமா என்று எனக்கு புரியவில்லை. அது மாதிரி நடக்காது என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் நினைத்த பாதையில இந்த கட்சி பயணப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் இது ஒரு தேசிய கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அதே போல திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இப்போ அடுத்ததுல திரு எடப்பாடி அவர்கள், இப்படி வருது. எல்லாமே பர்சன் பேஸ்டு பார்ட்டிஸாக தான் இருக்கு. அது திரு வைகோ அவர்களாகட்டும், மதிமுக திருமதி விஜயகாந்த் அவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாமே திரு விஜய் அவர்களாகட்டும், எல்லாமே ஒற்றை தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் தான். பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாமே ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி. இல்ல பாரதிய ஜனதா மாதிரியான ஒரு தலைமை வந்து அவங்களுக்கு ஒரு தொடர் வெற்றியோ இல்ல அது வேறங்க. அதான் சொல்லுவாங்க. நான் வந்து அதுக்குள்ள அடுத்து போலாம். நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் மட்டும்தான் கூட்டு தலைமை இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால இப்படித்தான் இந்த அமைப்பு இருக்கிறது, இந்த கட்டமைப்பு என்பது இப்படித்தான் இருக்கிறது என்றது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். 18 மாதங்கள் என்று அவர் சொன்னால் கூட எங்கள் கூட்டணியிலேயே அதிக தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தது திரு அண்ணாமலை அவர்கள். கடந்த தேர்தல் 100 தொகுதிகளுக்கு சென்றார் அவர். அதே போல அவருடைய வேகம், மிக சிறந்த ஒரு இளைஞர், மிக சிறப்பாக பணியாற்றினார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கட்சிதான் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட பெரிது என்னும் பொழுது, நான் பெரிது அப்படின்னு சொன்னது இவங்க சின்னதுன்னு நான் சொல்ல. ஆனால் நான் சொல்வது கட்சி காண்பிக்கிற, கட்சி முடிவெடுக்கிற. கட்சின்னா யாரு? ஒரு நபர் கட்சி இல்லை. அப்போ கட்சி நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சில விஷயங்களை, உதாரணத்துக்கு நம்ம கூட்டணினே வச்சுப்போம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரு அண்ணாமலை அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் 24 நாடாளுமன்ற தேர்தல் சரி அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கட்சி வந்து கண்டிப்பாக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏனென்று சொன்னால் 2024 தனியாக நின்றோம், அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாமோ என்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கலாம், அகில இந்திய தலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனா சார், ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா தங்களுடைய கட்சி தனியா நின்னா நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, நமக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இந்த இடத்துலதான் நான் இவ்வளவு தூரம் லாங்கா பேசினது விஷயம் தான். ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் என்பவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார எல்லை என்ன, ஒரு தேசிய கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார எல்லை என்ன அப்படிங்கறதான் விஷயம். அதைத்தான் நான் வந்து இது ஒரு மெனியூட் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒருவேளை நான் தான் சொல்றேன், ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுகோல், தன்னுடைய எல்லை என்ன, இன்னும் எனக்கு எல்லை விரிவுபட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் இருக்கு. இது இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. இப்போ நான் சொல்ல வேண்டும் என்றால் 1951 ஆண்டு 52 ஜனசங்கம் வருது, 51 அதுக்கு திட்டம் போடுறாங்க. இதை நிறுவியவர் அப்படின்னு சொன்னா சியாமா பிரசாத் முகர்ஜின்னு சொல்லுவாங்க. ஜனசங்கம் அந்த காலகட்டத்தில் நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் பால்ராஜ் மதோக் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர். காஷ்மீரில் RSS இயக்கத்தை தோற்றுவித்தவர், அவ்வளவு பெரிய தலைவர். ஆனால் 1974 கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது, திரு அத்வானி அவர்கள் தலைவராக இருந்த பொழுது பால்ராஜ் மதோக் அவர்கள் நீக்கப்படுகிறார். நிறுவனர் நீக்கப்படுகிறார், நிறுவனரில் ஒருவர் நீக்கப்படுகிறார். அத்வானி அவர்கள் சொல்கிறார், என் வாழ்நாளிலே நான் மிக மிக கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு முடிவு, த டஃபஸ்ட் டெசிஷன் இன் மை லைஃப், திரு பால்ராஜ் மதோக் அவர்களை 3 வருடங்களுக்கு கட்சியை விட்டு நீக்கியதுதான் அப்படின்னு சொல்றாரு. இக்கட்டான ஒரு தருணம். காரணம் என்ன? தனிப்பட்ட அத்வானி அவர்களுக்கும் பால்ராஜ் மதோக் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை.
அந்த அமைப்பு ரீதியான சில இஷ்யூஸ் வருது. அதில் கட்சியினுடைய கொள்கைப்படி போக வேண்டும் என்கின்ற சில நிர்பந்தங்கள் வருது. 2016 அவர் இறக்குறார். அந்த நேரத்தில் அத்வானி அவரும் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் கட்சியில் அதுக்கப்புறம் வரல. ஏன் சொல்கிறேன் என்றால், தேசிய கட்சி அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு மாநிலத்துக்கு சில இது நல்லதாக இருக்கும், ஆனால் மற்ற ஒரு 20 மாநிலங்களுக்கு அது பொருந்தாமல் போகலாம், அல்லது அங்கே பொருந்துவது இங்கே பொருந்தாமல் போகலாம். இதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவது தான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய வேலை. ஓகே, அதுதான் விஷயமே. ஸோ இது அது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் ஒரு சிறந்த அற்புதமான வேகமான ஒரு, நீங்கள் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எல்லாமே பண்ணாருன்றது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. சார், அதே போல இப்ப மற்ற மாநிலங்கள்ல நடந்த தேர்தலை நம்ம பார்க்கும்போது, சமீப நாட்கள்ல நடந்த தேர்தலில் பாஜக மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருந்ததையும் நம்ம பார்த்தோம், ஆட்சியும் பிடிச்சிருக்காங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினர் கூட தேர்வாக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்ப 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் சார்பாக தேர்வாயிருக்காங்க. ஸோ இப்படியான சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸா அண்ணாமலை கொண்டு வந்த விஷயங்கள் இனியும் தொடர்ந்து இருந்தா அந்த சூழல் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? நான் 1987 இந்த கட்சியில் இருக்கேன். என்னுடைய 19 வயதிலிருந்து இப்போ நான் 57 வயது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 12 தலைவர்களை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் வரை நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் இருப்பாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் துடிப்பான ஒரு இளைஞர், அதே மாதிரி தொழில்நுட்பம் என்ன, அதே மாதிரி அந்த வயது எல்லாமே. அதனால நீங்க கம்பேர் பண்றது அப்படின்றது சரி கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் 6 வருடங்களுக்கு முன்னால் வருகிறார். உடனடியாக அவருடைய தகுதி, அவருடைய அந்த தன்மை, அவருடைய அக்ரஷன் இதெல்லாம் பார்த்து அவர் தலைவராகிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மாநில தலைமை சொல்லிச்சு, எங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியாது. ஆனால் தேசிய தலைமை கண்டெடுத்து எங்கள்கிட்ட சொல்லிச்சு, நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏன் தலைமை சொல்லிடுச்சு, நாங்கள் கேட்டோம். அப்போ இந்த நேரத்தில் கட்சியில் அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள், தனிப்பட்ட முறையில் அவருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. நிர்வாக ரீதியான சில இருக்கலாம், போக்கு இருக்கலாம், சில பாலிசி டெசிஷன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நாங்களே நிறைய அது மாதிரி பேசியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் அந்த நியூ எஜுகேஷன் நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு இஷ்யூ வருது. அவர் ஒரு பதிவிட்டார். நான் சொன்னேன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரிதான். ஸோ இது ஒப்பீனியன் வேற, ஆனால் ஸ்டாண்டு வேற. ஒப்பீனியன் வேற, கருத்து சொல்றதுல தவறு இல்லை. ஆனால் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அந்த நிலைப்பாட்டை நாம் மாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு டெலிபரேட், டிஸ்கஸ். அப்போது நான் இப்படி தான் செய்ய முடியும்னு சொன்னால் இல்லை. அதுவுமே இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, தேவையான வசதிகளை கட்சியில் செய்து கொடுக்கலைன்னா எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக இருந்தாலும் அது அழிவை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நேற்றைய தினம் பேசியிருக்காரு. இது ஒரு வார்னிங்கா சொல்றாங்க நம்ம பார்க்கலாம் சார். இல்லை, பொதுவான ஒரு கருத்து எனக்கு புரியல. தேவைப்பட்ட அது நான் படிக்கல, நீங்கள் சொன்னதை நான் பார்க்கல. என்ன சொன்னாரு சொன்னீங்க? தேவையான வசதிகளை செய்து கொடுக்கலைன்னா எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியா இருந்தாலும் அது அழிவை நோக்கி போகும். தேவையான வசதி எதை மீன் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. கட்சியை வளர்ப்பது சார்ந்த விஷயமா அப்படி நீங்க, அதாவது அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டாருன்றதை நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை நீங்க அவர் சொன்னதா வச்சுக்கிட்டா கூட, எனக்கு தெரிந்து நான் சொன்னபடி இந்த ஒரு 40 வருடங்கள்ல நான் ஒரு 10லிருந்து 11 தலைவர்களை பார்த்திருக்கிறேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான சகலவிதமான அனைத்து வசதிகளையும் ஒரு நபருக்கு செய்து கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது உறுதியாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான். இதுவரையிலும் வேறு யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வசதியை, அப்படிப்பட்ட சுதந்திரத்தை, அப்படிப்பட்ட அதிகாரத்தை வழங்கியதே கிடையாது. அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு இணக்கமாக நான் இங்கே பணியாற்ற முடியவில்லை அப்படின்னு சொன்னார்னா ரைட், வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா செய்யுங்க. அதனால் இதில்
யாரையும் அவரை குறை சொல்வதற்காகன்றதெல்லாம் இல்லை. அவரும் பாஜகவை குறை சொன்னதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த செயல்பாடுன்னு சொல்றது கொள்கைகளோ அல்லது நிலைப்பாடுகளோ இல்லை. நிலைப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொள்கைகளை கூட அவர் நல்ல மெத்த படித்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎம் படித்தவர். அதனால எனக்கு கொள்கை தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல நிலைப்பாடு என்பது அவர் எடுப்பதற்கும் நமக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஓகே, கட்சியினுடைய கொள்கை என்பது என்றைக்குமே மாறாதது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நிலைப்பாடுகள்ல அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கமாக இருக்கிறதுனால அதுல வரக்கூடிய சில நிலைப்பாடுகள்ல மாற்றம் இருக்கலாம். அது எல்லாமே கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும்ன்றதுதான் விஷயம். கொள்கை என்றும் மாறாது. புரியுது. ஸோ அதில் நான் டிஃபர் ஆகிறேன், அவருடைய விஷயத்தில் நான் டிஃபர் ஆகிறேன். அதே போல 24 தேர்தலுக்கு பிறகு இப்போ அதிமுக கூட திரும்ப கூட்டணி வைத்த பிறகு மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்படுறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தும் இருந்தது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததாகவும் பெரும்பாலும் பேசப்பட்டது. ஆனா அண்ணாமலை அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்கல, அதனால ஒரு தலைமை மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. உறுதியாக இல்லை. என்னை பொறுத்தவரையில நானும் திரு அண்ணாமலை அவர்கள் மிக மிக நெருக்கமானவர்கள். ஓகே, என் மீது அவரும் அவர் மீது நானும் மிகுந்த மரியாதை இன்றளவும் வைத்திருக்கிறோம். நான் தொடர்ந்து அவரிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நன்கு அவரை அறிந்தவன் என்கிற முறையில் அந்த மாதிரி அவர் இந்த தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்று அவர் விரும்பியதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் நீங்கள் சொல்வது தவறான, உங்கள் சோர்சஸ் தவறானது என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போல இப்ப அரசியல் இயக்கமா தொடங்கி அடுத்த தேர்தலில் கட்சியா போட்டியிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேகா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நாம் தமிழர் இப்படின்னு ஏற்கனவே ஒரு 4 முனை போட்டியா இருக்கு. பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில அங்கம் வகிச்சு தேர்தலை சந்திச்சுட்டு வரோம். இப்ப அண்ணாமலை அவர்களோட கட்சியும் வந்தா ஒரு 5 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்கள்லயும் இருக்கிறதுக்கு இருக்கு. ஜனநாயகத்துல யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம். ஓகே, திரு விஜய் அவர்கள் கட்சி துவங்கிய போது கூட அடுத்த 1 மணி நேரத்துல நான் சொன்னது இதுதான். அவருக்கு உரிமை இருக்கிறது, அவர் கட்சி தொடங்கலாம், இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னோம். ஜெயிச்சுட்டாரு, அதுவும் ஜனநாயகம் தான். அதனால 5 இல்ல 50 முனை போட்டியாக இருந்தா பாஜகவோட வளர்ச்சிக்கு இது இன்னும் பின்னடைவா இருக்குமா? அப்படி யூ கேன் நாட் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருடைய உணவை இன்னொருத்தர் எடுத்துட்டு போக முடியாது, அவ்வளவுதான் விஷயம். பாரதிய ஜனதா கட்சி என்பது 46 வருடங்களாக இந்த பெயர்ல இருக்கு. ஜனசங்கம் என்பது 1952 இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். RSSனுடைய சகோதர இயக்கமாக நாங்கள் எங்களுடைய தாய் இயக்கம். அதனால் 100 வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு தனி மனிதரால் அதுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு தனி மனிதரால் வெற்றி பெற முடியுமா என்றால் வெற்றி பெறலாம். அது எங்களுக்கு தோல்வி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது என்னங்க, ஒரு சமுதாயத்தில் சொசைட்டியில் நாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். அப்போ அந்த சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து செஞ்சாலும் சரிதான், வெளியே போய் செஞ்சாலும் சரிதான். மக்கள் அந்த நேரத்தில் அவருக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னாலும் சரி, அதில் என்ன இருக்கு? அதனால் யாருமே ஜெயிச்சு கொண்டே இருக்க முடியாது சார். திமுக நாங்கள் தான் வருவோம், இன்னும் 30 வருஷம் நாங்கள் முடிஞ்சா இல்லை, அது ஜனநாயகமும் இல்லை. மக்கள் வாக்களிக்க வேண்டும், இந்த சிஸ்டம். அதனால் நம்ம இப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர அவர்னால நமக்கு பின்னடைவு அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் சொன்னது போல நான் இந்த இயக்கத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு 2 MP கூட இல்லை, 2 MP என்ன. அதனால் அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதனால் பாஜகவிற்கு யாராலையுமே பின்னடைவு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் நடந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பெரிய வரலாற்று விஷயங்களை பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன பால்ராஜ் மதோக் அவர்கள் சொன்னேன், அவராலையுமே வேற எந்த கட்சியிலையும் அவர் போகவும் இல்லை. அவர் ரிவைவ் பண்ண பார்த்தாரு பாரதிய ஜனசங்கம், அதுவும் பண்ண முடியல. ஆனால் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் திரு கல்யாண் சிங் அவர்கள் மிகப்பெரிய தலைவர், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அதன் பிறகு தனி கட்சி துவங்கினார். கேசுபாய் பட்டேல் குஜராத்தில் முதல்வராக இருந்து தனி கட்சி தொடங்கினார். எடியூரப்பா முதல்வராக இருந்து கர்நாடகாவில் தனி கட்சி தொடங்கினார். மாராண்டி, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் அத்தனை பேருமே நான் விரும்பக்கூடிய ஒரு தலைவர்கள் தான்.
நல்லா புரிஞ்சுங்க. கட்சியிலிருந்து விலகினாலும் நல்ல கொள்கை பிடிப்புள்ளவர்கள். கட்சியினுடைய சில நிலைப்பாடுகள்ல அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சற்றே பின்வாங்கினார்கள். ஆனால் மறுபடியும் அவர்கள், நான் சொன்ன அத்தனை பேருமே, உமா பாரதி அவர்கள் உட்பட மறுபடியும் பிஜேபிக்கு தான் வந்தாங்க. ஓகே. ஏனென்றால் இது கொள்கை பிணைப்புள்ள ஒரு கட்சி. இதுல இருந்துட்டு நாம வேற சித்தாந்தத்துக்கு போக முடியாது. பெரும்பாலும் அந்த மாதிரி யாரும் வெற்றி பெற்றதாக எனக்கு தெரியல. எக்ஸப்ட் யாரோ இருவர் தவிர எனக்கு தெரிந்து பிஜேபியில அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார். அதே போல அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா கூட போய் இணைஞ்சிருக்கதையும் பார்க்குறோம். 5 தொகுதிகளில் இப்போ இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு பிறகு எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு தகுதி நீக்கம் செய்யப்படணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சில ஆதரவாளர்கள் சேர்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இணையாம இருக்காங்க. ஸோ இது குதிரை பேரம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைக்கும் வரையிலான நேரத்திலேயே அதிகம் பேசப்பட்டது. இவங்க விஜய் பேசி விலைக்கு வாங்க பாக்குறாரு, பாஜகவோட விஷயத்தையே இவர் ஃபாலோ பண்றாரு, இன்னொரு பாஜகவை இவர் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. இதை பாஜக கண்டிக்குதா சார்? பாஜக மாதிரி என்ன எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குறது அப்படிங்கிற மற்ற மாநிலங்கள்ல என்ன வாங்கிது சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க. இல்ல விமர்சனங்கள் வைக்கிறாங்க சார், அது நான் கேட்கிறேன் சார். தெருவில் போறவங்க எல்லாம் விமர்சனம் வைப்பாங்க. அதனால பாஜக மாதிரி அப்படியே கடந்து போயிடக்கூடாது. என்ன கரெக்டா சொல்லணும் என்னன்ட்டு. நீங்க கர்நாடகாவில் தேவகோடா அவருடைய கட்சி, குமாரசாமி அவருடைய காங்கிரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கிறார்கள். காங்கிரஸ் அரசு வரக்கூடாதுன்னு மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனா யார் கூட போய் அலையன்ஸ் வச்சாங்க? காங்கிரஸ் கூட தான் போய் வச்சாங்க இல்லையா? அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? மகாராஷ்டிராவில் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிஜேபியும் சிவசேனை கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனா என்ன நடந்துச்சு? அப்போ அதையெல்லாம் சேஃபா மறந்து போயிடறாங்க. நீங்க பிஜேபி என்னைக்குமே விலைக்கெல்லாம் வாங்காது யாரையுமே, அவசியமும் இல்லை. சில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன தமிழ்நாட்டில் அப்படின்ற போது அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய உட்கட்சி விவகாரங்கள். நான் அதை பற்றி நான் பேச நான் விரும்பலை. ஆனால் அந்த உட்கட்சி மோதல்ல சில தூண்டிலை போட்டு மீன் பிடித்தது தவறு தான். ஏன்னா 10 நாள்லயே மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டு 10-15 நாள்லயே மறுபடியும் எலெக்ஷன்றது ஒரு சரியில்லை என்பதுதான். அந்த 4 பேரோட வெற்றிங்கிறது அதிமுகவை தாண்டி கூட்டணி கட்சிகளும் அதற்காக பாடுபட்டு அதுதான் நீங்க அவங்களோட முயற்சியும். நான் அதிமுக பிஜேபி கூட்டணியே விட்டுருங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ள நாங்க ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரையில் அது சரியில்லை. அது குதிரை பேரம் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அது தவறு தான். ஓகே சார். தாவேகா அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாதங்கள் நிறைவு செய்ய இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைச்ச பிறகுல இருந்து நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் 52 வயதுன்னு நினைக்கிறேன். அதனால ஹி இஸ் எ மெச்சூர்டு மேன். ஸோ அதனால அதே மாதிரி ஒரு நடிகருக்கு பலவிதமான கேரக்டர்ஸ் தெரியும், பலவிதமான அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் இன்னும் எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்றது எல்லாம் தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு, குற்றங்களை தடுப்பது, இது ரெண்டும் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாக செயல்பாட்டுக்கு. இன்னுமே அதற்கு முந்தைய அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கல. அதுதான் சொல்ல வரேன். வெறும் நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டுமே நீங்க இவ்வளவு நாளா ஸ்டடி பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. எதுக்கு எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க? இது தவறு என்று சுட்டி காண்பித்து வந்தீர்கள். அந்த தவறுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு, அதற்கான பாலிசி என்ன, அதை நீங்க என்ன செஞ்சீங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்றைய முன்தினம் ஒரு பத்திரிகையில பார்த்தேன். கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஆட்டோவில் 7 பசங்க போறாங்க. இதுக்கு 6 மாதம் டைம் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம்தான், இனிமேல் டிராஃபிக் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். இதை ஏன் உங்களால செய்ய முடியல? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 6 மாதம் டைம்? பள்ளி ஸ்கூல் வேன்ஸ்ல இப்போ ஆரம்பிக்குது. ஸ்கூல் வேன்ஸ்ல 10 பேருக்கு மேல போகக்கூடாது, 10 பேருக்கு மேல போகக்கூடாது.
இதுக்கு உங்களுக்கு பாலிசிலாம் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. சட்டத்தை அமுல்படுத்தணும்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அவ்வளோதான். என்ன சட்டமோ அதை செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அதில் இன்னும் ஒரு சுணக்கம் இருக்கு. இன்னும் ஒரு சுணக்கம் இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த அரசுல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது மிக மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்ற இந்த டாஸ்மாக் கடைகளை வந்து மூட போறோம்னு சொன்னாங்க. நேற்று கம்ப்ளீட்டா மூடிட்டதா சொல்லியிருக்காங்க. எங்க complete ஆ? 717 கடைகளும் மூடலையே. இல்லையே, டெய்லி நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் எங்க வருவாய் குறைவா இருக்கு அதெல்லாம் முடிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ரூபாய் பாட்டிலுக்கு நிறுத்திட்டாங்களா, இப்போ 20 ரூபாய் வாங்குறாங்க. வாங்குறதுக்கான காரணத்தையும் இப்ப எக்ஸ்பிளைன். அந்த கதையெல்லாம் வேணாம். இல்ல நீங்க முன்னாடி வந்து ஒரு விமர்சனம் அப்ப மன்னிப்பு கேளுங்க, நாங்க தப்பா சொல்லிட்டோம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரா இல்லையா? அதனாலதான் கரூர்ல பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? அந்த பாட்டு நான் பாட ஆரம்பிச்சதுல இருந்தா பிரச்சனைன்னு சொன்னாரு. கரெக்டா? இன்னைக்கு நீங்க நிறுத்தி நீங்க வந்து நான் காரணம் சொல்றாங்கன்றதெல்லாம் வந்து கதை திரைக்கதை வசனம். அவர் நல்ல நடிகர் நினைச்சா இப்ப கதை திரைக்கதை வசனமும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு. 10 ரூபாய் வாங்காதனா வாங்காத, அவ்வளவுதான். நீ அதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லலாம். எங்களுக்கு நிர்வாக செலவு இருக்கு, அது இருக்கு. அப்ப அது அன்னைக்கு அது தானே இருந்துச்சு. பாதிக்கப்படுவது யார்? 10 ரூபாய் வாங்குறதுனால பொதுமக்கள் தானே. அது வாங்கக்கூடாது. 10 ரூபாய் வாங்குறது தப்புன்னு நீங்க அங்க ப்ராப்ளம் வந்து அங்க சால்வ் பண்ணீங்க. மக்கள்கிட்ட வாங்கக்கூடாது. இதுதான். அப்போ இது நிர்வாக சீர்கேடு இல்லாம வேற என்ன? இது இங்க வந்து உங்களுக்கு 6 மாசம் டைம்லாம் தேவையில்லை. 6 நொடி போதும் இதை முடிவெடுப்பது. இப்போ கோவில்களில் கும்பாபிஷேகம் நாங்க திமுக அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தோம். கோவில்களில் நாங்கள் இவ்வளோ கும்பாபிஷேகம், நீ யாரு கும்பாபிஷேகம் செய்யறதுன்னு கேட்டோம். கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய அறநிலையத்தினுடைய கடமை அல்ல, அந்தந்த கோவில்கள் தான் செய்யணும். அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்ல இந்த அரசுல அறநிலையத்துறைக்கும் ஒரு பிராமணர், நான் சொல்றது பிராமணர் போட்டிருக்காங்க சார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பிராமணரை போட்டதுக்கு இது என்ன சம்பந்தம்? நான் சொல்றது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்றோம். அது பிராமணராக இருந்தாங்கன்னா வேற கம்யூனிட்டியா இருந்தாங்கன்னா 5 பைசா நீங்க செலவு பண்றீங்களா? இல்லையா? அரசாங்கம் 5 பைசா செலவு பண்ணலாம். அரசாங்கத்துக்கு கோவில்கள் தான் கொடுக்குது காசு. கோவிலுடைய நிர்வாகம் தான் செலவு பண்ணும். அதுதான் கும்பாபிஷேகம் பண்ணும். அதனால எதுக்கு நாங்க பிராமணரை போடல? என்ன இப்போ போட்டா என்ன உங்களுக்கு ஜாதியே பார்க்க மாட்டோம். இப்போ ஜாதியை சொல்றீங்க. அப்போ ஜாதியை வச்சு விளையாடுறது யாரு? இங்கேருந்து ஜாதி வருது இதுக்கு. அப்போ இனிமேல் இந்த துறைக்கு இந்த ஜாதி தான் போடணும்னு சொல்லுவீங்களா? அப்போ பொதுப்பணித்துறைக்கு எந்த ஜாதி போடணும்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. காவல்துறைக்கு எந்த ஜாதி அமைச்சரை போடணும்னு சொல்லிட்டு போங்க. என்ன ஒரு கொடூர சிந்தனை இது. ஓகே சார். அதே போல இந்த செய்தியாளர்களை சந்திக்க கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த மாட்டாரு முதல்வர் விஜய். தாவேகா தலைவராக இருந்த போதும் செய்தியாளர் சந்திப்புகளை தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வராரு. பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண மாட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர் அட்ரஸ் பண்றாங்க, பட் பிரச்சனைகளை ஒரு முதல்வரா அவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. சட்டமன்றத்தில் பேசினா கூட அதற்கான பதில ட்விட்டர்ல தான் கண்டனமா தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அதை அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ட்விட்டர்லயே தான். பேசுறத விட செயல்பாடு சரியா இருந்தா போதும். ஆனா செயல்பாடும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதுதான் சரி, அதுதான் விஷயமே. ஆனால் எனக்கு தெரிந்து திரு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததாகவே நான் அறியவில்லை. அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவை மதுரையில திரைப்பட ஷூட்டிங் போறப்ப அவர் சந்திச்சாங்க. அதுவும் அரசியல் ரீதியான கேஷுவலா பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது அவருடைய இயல்பு. நாம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய விருப்பம். செய்தியாளர் சந்திக்கணும்னு கட்டாயம் இருக்கா? கட்சியினுடைய தலைவரா ஒரு செய்தியாளர் சந்திப்பு. நான் என்ன கேட்கிறேன், செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்கிற சட்டமோ கட்டாயமோ இருக்கிறதா என்றால் இல்லை சார். அது ஒரு அடிப்படை பொறுப்பு தானே சார். மக்களை நேரடியா சந்திச்சு ஒரு அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. அது அவங்களுடைய இன்னைக்கு இருக்க அவங்களுடைய ப்ரிரோகேட்டிவ். அது நல்லா புரிஞ்சுங்க. அவர்களுக்கு செய்தி அதுக்குன்னு ஒரு துறை இருக்கிறது. அந்த துறை ரீதியாக செய்தியை வந்து சொல்லலாம். அந்த ஊடகங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதனால் நீங்கள் டெய்லி வந்து செய்தியாளர்களை சந்திக்கணுன்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.